வணக்கம் மக்களே. விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு என்னதாங்க ஆச்சு? திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்து தாவேகாவுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரவையில பங்கேற்ற பிறகு தொடர்ச்சியா கான்ட்ரவர்சியான விஷயங்களை பேசி சர்ச்சைக்கு உள்ளாயிட்டே இருக்காரு. மக்கள் பிரச்சனையை பேசுறாரோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிளப்பிட்டே இருக்காரு. ஒரு தடவை என்ன சொல்றாரு, தாவேகாக்கு ஆதரவுன்றாரு. அப்படியே இன்னொரு சைட்ல என்ன சொல்றாரு, நாங்க இன்னமும் திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்றாரு. அப்புறம் அதிமுக எல்லாம் நேரடியா தாவேகாக்குள்ள வராங்க அப்படின்னும் போது, அப்ப நாங்க எங்க ஆதரவு நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி தாவேகா ஆட்சி அமைஞ்சு இப்ப 50 நாளைக்கு மேல ஆகுது. இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா மறைமுகமா அவர் தாவேகாக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வர்றாரு. இவர் ஏன் இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டே இருக்காரு? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அவருடைய நோக்கம் தான் என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். இப்ப அதுக்கு முன்னாடி நேத்து ஒரு விஷயத்த பத்தி ஒரு மேடையில பேசியிருக்காரு. என்னன்னா, கலைஞருக்கு பேனா சிலை வைச்சா உடைப்பேன் அப்படின்னு வெளிப்படையா சொன்னது யாரு? சீமான். அவரோட இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சி குழாவுறது என்ன, அடுத்தாப்புல இன்னொரு திருமண விழால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறாரு, கை கோத்துக்கிறாரு, அன்பு அண்ணன்றாரு, அவரு அன்பு தம்பின்றாரு, கட்டி தழுவிக்கிறாரு. இப்ப இவரை பொது வேட்பாளரா நிறுத்த போறாங்களாம். ஆனா நான் 2009 ஈழப்போர் பிறகுல இருந்தே திமுக கூட்டணியிலே இருக்கேன். அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே பாதுகாப்பாரனா பாதுகாத்துட்டு வந்தேன். அந்த போரை குறித்து எத்தனை ஏச்சு பேச்சு வாங்கியிருப்பேன். இப்ப கூடி கொலாவுறாங்களே, அவர் என்ன பண்ணிட்டாரு, உலகளாவிய பிரச்சனைய இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து காங்கிரஸ் தான் காரணம், அப்ப இங்க தமிழ்நாட்டுல இருந்த திமுக அதுக்கு துணை போயிடுச்சு அப்படின்னு கலைஞர் வீட்டுக்குள்ள சுருக்கி அதோட கூட்டணியில இருந்த என்னையும் துரோகின்னு கட்டமைச்சிட்டாரு. இதனால உலக தமிழர்கள் மத்தியில எத்தனை ஏச்சு பேச்சு, எவ்வளவு விமர்சனங்கள், அவமானங்கள், இது எல்லாத்தையும் தாங்கி பழி சுமையெல்லாம் வாங்கி உங்களுக்காக இருந்தன்னா இப்ப உங்களுக்கு வந்து எதிரி ஆயிட்டேன், துரோகி ஆயிட்டேனா அப்படின்னு திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பி அவருடைய ஆதங்கத்தை, குமுறலை வெளிப்படுத்தியிருக்காருங்க. அடுத்தாப்புல அவர் என்ன சொன்னாருன்னா, திமுக வந்துட்டு கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நாங்க கேட்ட இடத்தையும் சீட் எண்ணிக்கையும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய மாஸ் தோல்வி வந்து திமுகவுக்கு வந்திருக்காது, அப்படியே ஒரு வேளை பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் நாங்க வெளியே போயிருக்க மாட்டோம் அப்படின்னு. இது வந்து திமுகவுக்கு பதில் கொடுத்த மாதிரி இல்லைங்க, இன்டைரக்டா தாவேகாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரிதான் இருக்கு. அதாவது இந்த பக்கத்திலைக்கு பாயாசம்னு சொல்லுவாங்கல்ல, அதே கணக்கு தாங்க. நாங்க கேட்கிற இடமும் சீட்டும் நீங்க கொடுத்தா இருப்போம், கொடுக்கலன்னா போயிடுவோம், கொடுத்தாதான் இருப்போம், இல்லைன்னா போயிடுவோம்னு சிம்பு அவர்களுடைய பாணியில அவர் வந்து தொடர்ச்சியா ஒரு விஷயத்த தாவேகாவுக்கு அழுத்தம் தெரிவிச்சுட்டே வராரு. இப்ப சமீபத்துல கூட அவங்க கட்சி கலந்தாய்வு கூட்டம் ஒண்ணு நடத்தியிருந்தாங்க. அதுல வந்து திருமாவளவன் அவர்களை எப்படியாவது துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்கிறதா செய்திகள் வெளிவந்துச்சு. இதனால சமூக வலைதளங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்போ திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனை குறித்து பேசாம இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயத்த பேசி சர்ச்சையை கிளப்புறதுக்கு காரணமே அவரு தாவேக்காக தனக்கான ஒரு இடத்த வந்து பிடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு பேசிட்டு வராங்க. திருமாவளவன் அவர்களுடைய இந்த ஸ்டாண்டை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, நேத்து நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதுல வந்துட்டு கரூர்ல சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தினதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு டேஷ் கூட பண்ண முடியாது, அப்புறம் திருட்டு திமுக, அப்புறம் சட்டசபையில அப்பாவை காணோம் அப்படின்னு தேடினது, இந்த ஆக்ஷன் பண்ணது, இதெல்லாம் தான் எதிர்கட்சியினர் வந்து எடுத்து பேசுவாங்க. அதையும் எப்படி பேசுவாங்கன்னு நான் சொல்லி காட்டினேன். சொல்லி வாய மூடல, அதே மாதிரியே எதிர்கட்சி தரப்புல இருந்து பயங்கரமா கொந்தளிச்சிருக்காங்க. அப்படிதான் பாருங்க, நேத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சிஎம் விஜய் அவர்களை ஒருமையில பேசியிருக்காரு, அவன் இவன்ற மாதிரி. அப்புறம் ராசா அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, சிஎம் விஜய் அவர்களை பார்த்து லூசு, முட்டாள், இந்த மாதிரி தகாத வார்த்தைகளை போட்டு பேசியிருக்காரு. மேற்கொண்டு பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு நான் பேசினோடனே சட்டசபையில இருந்து எதிர்கட்சி எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு பொய்யா சொல்றாரு. அவர் வந்து பொய்யரு. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு, பார்ட்டி ஃபண்டுன்றீங்களே, எந்த பார்ட்டின்றத வெளிப்படையா சொல்லுங்க, நீங்க பொதுவா சொல்லக்கூடாதுன்னதுக்கு சட்டப்பேரவையும் பேச விடல எங்களை, அவரும் சொல்லவும் இல்லை. அப்ப நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கணும் தான் நாங்க வெளிநடப்பே செஞ்சோம். ஆனா அவர் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே நாங்க பயந்து ஓடிட்டோன்ற மாதிரி அவர் பொய்யா ஒரு விஷயத்த கட்டமைக்கிறாரு. அடுத்ததா மேகதாது அணை சம்பந்தமா சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போடுறாங்க. அப்ப வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா,
மேகதாது அணைக்கு வந்து நீங்க நடுவர் மன்றம் போடணும்னு சொன்னாங்க. இப்ப விஜய் அவர்கள் ஒரு சிஎம், அப்ப அவரு வந்து என்ன பண்ணியிருந்திருக்கணும், இது சரி வருமா வராதா அப்படின்னு யோசிச்சு அவர் வந்து அந்த தீர்மானத்துல சேர்த்திருக்கணும். எதையுமே யோசிக்காம உதயநிதி அவர்கள் சொல்லிட்டாருன்னு அவர் நடுவர் மன்றம்னு ஒண்ணு போட்டாங்க. அது கடைசியில நடுவர் மன்றம்னு சொல்லி பெரிய அளவுல சர்ச்சைக்குள்ளாரு. உதயநிதி அவர்கள் எதுக்கு சொன்னாரு, இதுக்கு முன்னாடி காவேரி விஷயத்தப்ப 20 வருஷமா இருந்த பிரச்சனைய நடுவர் மன்றம் போட்டதுக்கு அப்புறம் தான் அது வந்து சரியாச்சு. அப்படி மேகதாது அணையும் 20 வருஷமா போயிட்டு அதுக்கப்புறம் சரியாறதுக்கு பதிலா நம்ம நடுவர் மன்றம் அமைச்சிடணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் உதயநிதி அவர்கள் சொன்னார். இல்லப்பா இது சரி வராது, நடுவர் மன்றம் வேண்டாம், நான் பேசி அதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அப்படி வந்து ஒரு சுயமா ஒரு விஷயத்த யோசிச்சு கூட அவர் பேச மாட்டாரு. இப்படி பல வார்த்தைகள் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் மேல வழக்கு பதிவு ஆயிருக்கணும் செய்தி வந்திருக்குங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, ஒரு விஷயத்த சிஎம் விஜய் அவர்கள் சொல்லிடுறாரு, செஞ்சிடுறாரு. அந்த மாதிரியான கான்ட்ரோவர்ஷியலான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா எதிர்கட்சியினர் வந்து அந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. எப்படி நீங்க எங்க தலைவரை சொல்லலாம், அதுவும் குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட விட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு பயங்கரமா அந்த விஷயங்கள்லாம் எடுத்து விவாதங்கள் போகுது. பெரிய அளவுல செய்தி சேனல்ல பேசப்படுது. இன்னைக்கு ஃபுல்லா நியூஸ் சேனல்ல இதுதான் பெரிய செய்தி, தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனை இதுதான் அப்படின்னு பேசுறாங்க. மக்களும் அதை நம்புறாங்க. மக்களும் தெரிஞ்ச உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, விஜய் அவர்கள் இப்படி பேசினாரு, அதுக்கு வந்து எதிர்கட்சி இப்படி பேசிருக்கு அப்படின்னு ஒரு பேசுபடு பொருளாவே இருக்கு. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டு பிரச்சனை இதுதானா? இவ்வளவுதானா பிரச்சனை? வந்து அவர் சொல்றதும் இவங்க அதுக்கு பதில் சொல்றதும் அதுக்கு வழக்கு போடுறதுதான் தமிழ்நாட்டு பிரச்சனையாங்க. ஆனா மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், சிக்கல்கள் ஓராயிரம் இருக்கு. நித்தம் விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர் இவங்க எல்லாருமே அவங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்படி எண்ணற்ற மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் குறித்து பேசி அதற்கான தீர்வு காண்றது தானங்க சரியான அரசியலா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நீங்க இன்னமும் என்னுடைய கமலி தடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.